Hi everyone, I am Vishnu. Welcome to JKV Creation. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நெத்திலி மீன் வச்சு நம்ம எப்படி ஒரு தொக்கு மாதிரி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெத்திலி மீன் தொக்கு செய்கிறதுக்கு நாம் சின்ன வெங்காயம் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் நிறையாவே இருந்தால் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் நிறையாவே எடுத்துருக்கிறேன் வெங்காயம். கூடவே நான் காரத்துக்காக நான் பச்சை மிளகா தான் சேர்த்துருக்குறேன். சரிங்களா, வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் நான் இந்த நெத்திலி மீன் தொக்கு நான் செஞ்சுருக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டில் என்னோடய ஹஸ்பண்ட்லாம் ஃபுல்லாகவே நல்லா சாப்பிட்டாங்க. எப்போதும் மீன் வாங்கி ஒரே மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. நாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுமா கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கவும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரியவும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கிடலாம். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காரத்துக்கு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா காரமாக சாப்பிட்றதுனால நான் நிறையவே சேர்த்துருக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு மிளகா போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதுனாலும் உங்களுக்கு ஆப்ஷனலாக சேர்த்துக்கிடலாம். பட் நாங்கள் எல்லாருமே எங்கள் ஃபேமிலி எல்லாருமே பச்சை மிளகா பிரியர்கள். அதனால் பச்சை மிளகா நாங்கள் எப்போயுமே நல்லா சேர்த்துக்கிடுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அந்த ஆயில்லையே நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஆயிலே நல்லா வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நாம் தக்காளி சேர்த்துக்கிடலாம். ஒரு 2 தக்காளி சேர்த்தா போதும். 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். அது மாதிரி நல்லா சேர்த்து வதக்குங்க. தக்காளியும் நல்லா வதங்கட்டும். வதங்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. அப்போ தான் தக்காளி குயிக்காக வதங்கும். நான் இப்போது தக்காளி வதங்கும் போதே தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து வதக்குறேன் பாருங்கள். தக்காளி வதங்குறதுக்கு நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே அந்த ஆயில்லையே நல்லா வதங்கிடும். ஸோ நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு மூடி போட்டு வதங்க விடுங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா வதங்கி தேவையான அளவுக்கு நல்லா ஒரு கூட்டு மாதிரி கிடச்சிக்கிடுச்சு பாருங்கள். அப்பப்போ கரண்டி வச்சு கிளறி விடுங்க, இல்லைன்னா அடியில் கொஞ்சம் பிடிச்சிரும். அதனால் பிடிக்காத அளவுக்கு நல்லா அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா நசுக்கி விடுங்க. இப்போ நாம் ஆல்ரெடி நெத்திலி கருவாடெல்லாம் எப்படி நம்ம முள்ளெல்லாம் எடுப்போம், நல்லா ஊற வச்சு கழுவி எடுக்கும்போது எப்படி நம்ம அந்த முள்ளெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் நெத்திலி மீனையும் அந்த மாதிரி முள்ளெல்லாம் எடுத்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். நானே தான் அந்த முள் எல்லாமே ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணேன். நெத்திலி மீன் மீனாக அப்படியே வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் நான் தான் அதில் இருக்கிற வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி எப்படி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். நார்மலாக அந்த மீனை நம்ம கையை வச்சு அப்படியே லைட்டாக எடுத்தாலே அந்த முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணி கையிலே வந்துடுது. ஸோ நம்ம குழந்தைங்கள்லேருந்து யாருக்குனாலுமே தைரியமாக தாராளமாக நம்ம கொடுக்கலாம். இல்லைனா மீன் சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கு முள் எடுத்து கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேருந்து நாம் பார்த்து எடுத்து கொடுப்போம் இல்லையா. இது தாராளமாக நாம் ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டு பாப்பா சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்து நம்மளாவே கொடுத்துடலாம். நம்ம முள் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுனால தைரியமாக கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு எது சிக்குமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இப்போ நான் அந்த மீனை நடுவில் இருக்கிற முள் எடுக்கும்போது 2 பக்க பாகத்தையும் நான் தனித்தனியாக பிரிச்சிட்டேன். அப்படின்றதுனால லேசாக நம்ம கிளறும் போதேவும் அது நல்லா உடையிறதுக்கு நல்லா ஈஸியாக எல்லாமே உடஞ்சி வந்துருச்சு. ஃபைனலாக நாம் ஒரு 2 பெரிய சைஸ் பூண்டு எடுத்துருக்கிறேன். நான் நல்லா நறுங்க தட்டி ஒரு வாசனைக்காக மேலே தூவி விட்டு அதையுமே நல்லா கிளறி விட்டுறலாம். பொதுவாகவே மீன் குழம்புல கொதிக்கும் போதே நம்ம கரண்டி போட்டோம் அப்படின்னா நல்லா உடஞ்சிரும். இப்போ நான் இத்தனை கிளறி இருக்கேன். அதனால் மீன் நல்லாவே எனக்கு நல்லா உதிரியாக வந்துருச்சு. நாம் அந்த மீன் சாப்பிடும்போதே அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வேகிறதுக்கு நாம் லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கிட்டால் மட்டும் போதும். அந்த மீன் நம்ம கழுவி போடும்போது அதில் எப்படினாலும் தண்ணி இருக்கும். அது கூட நம்ம லேசாக தெளித்து விட்டால் போதும். ரொம்ப தண்ணி தேவைப்படாது. ஆயிலே லேசாக நம்ம வதக்கிறதுலே வெந்துடும். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் மல்லி இலை இருந்ததுன்னா மேலே அப்படியே கட் பண்ணி தூவி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் நெத்திலி மீன் தொக்கு ரெடி பண்ணிட்டேன். வீட்டில் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும் நான் ரொம்பவே நம்புகிறேன். ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.